நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். பெற்றது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளான திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை அளிக்கப்பட்டவர்களுக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தெரிவிக்கையில், திருவள்ளூரில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 4 சட்டமன்ற தொகுதிகளான பொன்னேரியில் 58 விருப்ப மனுக்கள், கும்மிடிப்பூண்டியில் 34 மனுக்களும், திருத்தணியில் 28 மனுக்களும், திருவள்ளூரில் 28 மனுக்களும் மொத்தம் 130 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான நேர்முக காணல் நடைபெற்றதாகவும், அதன் பின்னர் தேர்வு செய்யப்பட்டுள்ள விருப்ப மனுக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதனை 12 நபர்கள் அடங்கிய குழுக்கள் விருப்ப மனுக்களை பரிசீலனை செய்து அதன் பின்னே 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏ.ஜி. சிதம்பரம், தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திவாகர், மாநில ஓபிசி பிரிவு தலைவர் வெங்கடேசன், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜோதி சுதாகர், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் கலீல் ரஜ்மான், கடம்பத்தூர் மேற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சதீஷ், திருவள்ளூர் நகர தலைவர் ஸ்டாலின் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.